ओम भगवते शिवानंदाय नमः। ओम भगवते सिदानंदाय नमः। ओम पतंजलि मुनिवराय नमः। ओम 18 सिद्धர்களாய नमः। हरि ओम तत्सत्। All World Yoga Family, all International Yoga Federation Family, all Yoga International Yoga Sports Family, World Yoga Community Family, Yoga Federers of India, my Yoga family, the world, all people in Yoga people. Namaskar, Namaste, Vanakkam. My dear Yoga lovers, my dear Yoga friends, my dear Yoga gurus, my dear Yoga students, you are today very happy because we do in yoga in our home. Today our home in temple. Today our body in temple. The God is inside of our body. The God is inside of our home. We plan nature giving good open state, all states, all districts, all countries today, this time in yoga time, this time divine time. Yoga is a divine life. Yoga not only religion. Yoga is way of life. Yoga is good health and long living. And we, who is I am? Who is Atma? What is a life? We thinking inside. We thinking not outside. Happy is not outside, inside of mind, inside of body, inside of the home, happy. Today happy day, today yoga day, today our day. So you wish all today 42 International Yoga Congress meeting. Today, Yoga Federation of India, Yoga Day celebrated all states. Today, Yoga Day, the world, all people, the country, world, everything, Yoga Day today. The Bhumi, the earth is today divine earth. The earth is today divine nature. Give the good value of the yoga benefit for the people. I wish to all today, not only today yoga day, every day yoga day. Everyone do yoga. All countries. The peace of mind, the peace of world, give the yoga only. No religion, no caste, no country, no language. Only yoga way, yoga margam in the world today. The peaceful life today. This peaceful world today, calm and quiet today, very happy.
always we are enjoying that yoga day. Always divine life in our side. So my dear, all friends, all yoga lovers, all yoga families, today yoga day, very happy day. Om Namah Shivaya. அன்பார்ந்த குழந்தைகளே, தெய்வீக குழந்தைகளே, இன்று உங்கள் வீட்டில் நீங்கள் குருவாக இருந்து தந்தையர்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்கிறீர்கள். அதுதான் மகிழ்ச்சி. இன்று நீங்கள் குருவாக இருக்கிறீர்கள். எல்லா யோகா ஸ்டூடெண்ட்டும் இன்னைக்கு அவங்க வீட்டில் அவங்க தான் குரு. அவங்க அப்பா அம்மா, அண்ணன் தங்கை, சித்தப்பா பெரியப்பா எல்லாரையும் வச்சு இன்னைக்கு நம்ம யோகா ஸ்டூடெண்ட் எல்லாருமே குருவா மாறி இருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லாரும் யோகா பண்றோம். இந்த குடும்பமே இன்று அமைதியாக இருக்கிறது. இந்த குடும்பமே இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த குடும்பமே இன்று ஆரோக்கியமாக இருக்கிறது. இந்த புராண காலம் உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த கொரோனா காலம் எல்லாருக்கும் தெய்வீகத்தன்மையை கொடுத்திருக்கிறது. இந்த கொரோனா காலம் எல்லோருக்கும் மனித நேயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அன்பே சிவம் என்றான். இன்று அன்பு விதைக்கப்பட்டிருக்கிறது. லவ் இஸ் காட் என்று சொன்னார்கள். வேர் இஸ் காட் நவ் டுடே? இன்று உங்கள் வீட்டில் கடவுள் இருக்கிறார். இன்று உங்கள் உள்ளத்தில் கடவுள் இருக்கிறார். நீங்கள் கடவுள் சுரூபமாக இருக்கிறீர்கள். ஆனந்தமயமாக மாறுங்கள். தெய்வீகத்தன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். யோகா ஒன்றுதான் இந்த பூமியை சொர்க்க பூமியாக்கும். மத சண்டைகள், ஜாதி சண்டைகள், மொழி சண்டைகள், நாட்டு சண்டைகள் அனைத்தும் புறம்பாக தள்ளிவிட்டு யோக மார்க்கத்தையே கைகொள்ளுங்கள். ஜாதி மதம் மொழி இனங்கடந்து இனிய மார்க்கம் நமது யோக மார்க்கம். நீங்கள் எந்த கடவுளை வேண்டு கொள்ளுங்கள். எந்த கடவுளையாவது வணங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போக வேண்டாம். உங்கள் கடவுள்களை நீங்கள் தொழுங்கள். உங்கள் கடவுள்களை நீங்கள் வணங்குங்கள். ஆனால் மனிதனுடைய ஆத்மாவை கடவுள் சுரூபம் என்பதை உணருங்கள். ஜீவனில் இருக்கும் அணுவே சிவம். அந்த சிவம் போயிட்ட இது சவம். அந்த சிவம் எல்லா கடவுளிலும் எல்லா ஆலயங்களிலும் நிறைந்திருக்கிறது. அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கு கடவுள் இருக்கிறார். மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக நீங்கள் பேச வேண்டாம். மனித நேயத்தோடு பேசுங்கள். நீங்கள் விரும்பும் கடவுள்களை உங்கள் விருப்பப்படி வணங்குங்கள். மற்ற மதத்தினரை துன்புறுத்தாமல், மற்ற மதத்தினரை நீங்கள் இதை விட அது உயர்ந்தது என்று சொல்ல வேண்டாம். எதுவுமே உயர்ந்ததில்லை. மனித நேயம் மட்டும்தான் உயர்ந்தது. கொனாரா காலத்தில் அனைத்து ஆலயங்களும் மூடப்பட்டன. அப்பொழுது கடவுள் எங்கே இருந்தார்? உங்கள் உள்ளத்தில் இருந்தார், உங்கள் வீட்டில் இருந்தார். நீங்கள் நினைப்பதெல்லாம் கடவுள் சுரூபமே. இயற்கையே கடவுள் வடிவம். உங்களுக்குள் இருக்கும் அறிவே கடவுள். உங்களுக்கு இருக்கும் அன்பே கடவுள். இயற்கை வடிவமே கடவுள். அப்பொழுது நீங்கள் இயற்கை வடிவம் தானே. அப்ப கடவுள் உங்கள் உருவத்தில் இருக்கிறார். மத ரீதியாக, ஜாதி ரீதியாக, மொழி ரீதியாக மனிதனை பார்க்காதீர்கள். எந்த மிருகங்களும் கடவுள் வழிபாட்டை தேடுவதில்லை. மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலையும் மாலையும் உணவுக்காக அலைந்துவிட்டு மகிழ்ச்சியாக உறங்கிவிட்டு அடுத்த நாள் காலையை மகிழ்ச்சியாக துவங்குகிறார்கள். மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? 6 அறிவு 5 அறிவு என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அது பகுத்தறிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பண்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தவர்களை துன்புறுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இயற்கை நமக்கு கற்பித்த பாடங்கள்.
84 லட்சம் உயிரினங்கள் இந்த பூமியிலே இருந்திருக்கிறது. 84 லட்சம் உயிரினங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறது. 84 லட்சம் ஒவ்வொரு உயிரினங்கள் எந்த மாதிரி அமர்கிறதோ அது எல்லாமே ஆசனங்கள். 84 லட்சம் வகையான ஆசனங்களும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மனதை, தன்னுடைய உடம்பை, தன்னுடைய இருப்பிடத்தை தெய்வீகமாக்குவதற்குத்தான் இந்த யோகாசனம் பயன்பட்டிருக்கிறது. தன்னை அறிவதற்குத்தான் இந்த யோகாசனம் பயன்பட்டிருக்கிறது. யோகாவிலே கூட நீ பெரியவன், நான் பெரியவன் இல்லை. யோகாவிலே கூட உன்னுடைய மெத்தேடு சரியில்லை, உன்னுடைய மெத்தேடு சரியில்லை என்று சொல்ல முடியாது. எல்லா குருமார்களும் பதஞ்சலியை பின்பற்றித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா யோகா ஆசிரியர்களும் நமது 18 சித்தர்கள் வழி காட்டிய முறையைத்தான் கையாண்டு கொண்டிருக்கிறோம். திருமூலர் புத்தகத்தை ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் தெய்வீக நூலாக வைத்திருக்க வேண்டும். திருவள்ளுவர் புத்தகத்தை ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வீக நூலாக வைத்திருங்கள். பைபிள், குரான், பகவத்கீதை எப்படி வீட்டிலே வைத்திருக்கிறோமோ அதுபோல் திருக்குறளையும் திருமூல திருமந்திரத்தையும் வைத்திருக்க வேண்டும். அதை எடுத்து படித்து பாருங்கள். அதில் இல்லாத விஷயங்களே இல்லை. உடம்பால் அழியின் உயிரால் அழித திடம்பட மெஞ்ஞானம் சேரமாட்டார் என்று எழுதியிருக்கிறார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேன் என்று சொல்லியிருக்கிறார். சூரன் இருந்தால் தான் சித்திரங்கள் வரைய முடியும். அந்த சுவர் கரடு முரடாக இருந்தால் சித்திரங்கள் வரையவே முடியாது என்பதை அந்த காலத்திலே சித்தன் அறிந்திருந்திருக்கிறார். உடம்பில் உள்ள நாளமில்லா சுரைமைகளை இயக்கும் தன்மையை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை உள்ளே ஆய்வு செய்து, உள்ளே நமது இருக்கும் அனைத்து அவயங்களையும் வைத்து, மூளை நாடி நரம்புகளை வைத்து ஆய்வு செய்திருக்கிறார். அந்த ஆய்வுதான் தியானம். தியானம் என்றால் மனதை பக்குவப்படுத்துவது. தியானம் என்றால் நமக்குள் இருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவது. அந்த ஆற்றல்களை வெளிக்கொண்டு வந்து உலக மக்களுக்கு நம்முடைய சித்தர்கள் விட்டு சென்றுள்ளார்கள். தினமும் யோகா பயிலுங்கள். உங்கள் அவயங்கள் இயங்க ஆரம்பித்துவிடும். உங்கள் சக்கரங்கள் சரியாக இயங்கினால், சக்கரங்கள் என்பது நாளமில்லா சுரபிகள். நபிகள் நாயகம் தொழுகையிலே கடமையாக்கி இருக்கிறார் யோகாவை. குனிந்து நிற்பது பாதகசாசனம், மண்டி போட்டு உட்காருவது வஜ்ராசனம், தலையை கீழே வைத்தால் மகாமுத்துறை. ஒவ்வொரு ஆசனங்களையும் கடமையாக்கி இருக்கிறார். 5 வேளை குனிந்து நிமிர சொல்லியிருக்கிறார். அப்பத்தான் உள்ளே இருக்கும் ஜீரண சுரப்பிகள் சரியாக வேலை செய்யும் என்பதை உணர்ந்திருக்கிறார் நபிகள் நாயகம் அவர்கள். 7, 8, 6 7 ஆதாரம், எஞ்சான் உடம்பு, 6 பருவநிலை கடந்தால் முக்தி பெறலாம் என்பது சித்தன் வாக்கு, அது நபிகள் வாக்கு. எல்லா மத வழிபாடுகளிலும் யோகா இணைந்திருக்கிறது. நீங்கள் ஜபம் செய்தாலும் அது தியானம்தான். தொழுகை நடத்தினாலும் அது யோகம், தியானம். யோகம் என்றாலே செயலின் திறமையே யோகம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். செயலின் திறமையே யோகம். யோகம் என்றால் ஒருங்கிணைத்தல். மனதையும் உடம்பையும் ஒருங்கிணைக்க செய்வது, மக்களையும் நாட்டையும் ஒருங்கிணைக்க செய்வது. உள்ள வேறுபாடுகள் இன்றி, மத வேறுபாடுகள் இன்றி, ஜாதி வேறுபாடுகள் இன்றி, மொழி வேறுபாடுகள் இன்றி ஒருங்கிணைந்து வாழ்வோம். மனித நேயத்தோடு வாழ்வோம். இந்த புராண காலம் நினைத்து பாருங்கள். நாம் நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டால் ஒழிய பொறாமையிலிருந்து விடுதலை கிடையாது. நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டால் ஒழிய கொரோனா நம்மளை விட்டு அகலாது. இயற்கை நமக்கு தந்த வாய்ப்பாக கருதி கொள்ளுங்கள். தனித்தன்மையை மனிதன் உணர்வதற்கு இயற்கை தந்த வாய்ப்பாக நினைத்துக் கொள்ளுங்கள்.
மனிதன் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவன், மனிதன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். இயற்கை மனிதனோடு ஒன்றி இருந்தால், இயற்கையோடு மனிதன் ஒன்றி இருந்தால் இந்த உலகம் உங்கள் கையில் இருக்கிறது என்று அர்த்தம். ஏற்கனவே நான் சொன்னதைப் போல அணு ஆயுதங்கள், பணம், வெளி வேஷங்கள், நாடு விட்டு நாடு ஏவுகணைகள் இந்த கொரோனாவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், இயற்கையை எதிர்த்து வாழ முடியாது என்பதை உயர்ந்து கொள்ளுங்கள். மனித நேயத்திற்கு செலவு செய்யுங்கள். ஆயுத பலங்களை பெருக்காதீர்கள், மனித நேயத்தை பெருக்குங்கள். உங்கள் மனது விசாலமாக இருக்க வேண்டும். உங்கள் மனது அகில உலகத்தையும் ஒருங்கிணைக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஒரு இனம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அன்றே சொன்னாரே, தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொன்னார். தென்னாடு என்றால் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அல்ல, இந்தியாவையே தென்னாடு என்று சொன்னார்கள். உலக பூமியிலே இந்தியாவே நமது தென்னாடு. தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த காலத்திலேயே எழுதியிருக்கார். பார்த்தீர்களா? நம்முடைய சித்தர் தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று எழுதியிருக்கிறார் திருவாசகத்தில். அப்பொழுது எவ்வளவு பரந்த மனதோடு எழுதியிருக்கிறார். எல்லா நாட்டவருக்கு இறைவன் ஒருவன் இருக்கிறார். அந்த இறைவனுக்கு தென்னாட்டில் சிவன் என்று பெயர். சிவன் என்றால் ஜீவனில் இருக்கும் அணு என்று சொல்லுகிறார்கள். அந்த அணு போய்த்தால் இது சவம். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். கடவுள் வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறார். கடவுள் வெளியே இல்லை, உங்கள் இல்லத்தில் இருக்கிறார். கடவுள் வெளியே இல்லை, உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். பண்போடு வளர்வோம். பகுத்தறிவு என்பது மனிதனை துன்புறுத்துவதற்காக அல்ல, இயல்பான வாழ்வியல் தத்துவங்களை விளக்கி பார்ப்பதுதான் பகுத்தறிவு. இந்து மத சடங்குகளில் எல்லாம், கடவுள் வழிபாடுகள் எல்லாம் உடலை ஆரோக்கியமாக மையமாக வைத்துத்தான் நடத்தியிருக்கிறார்கள். அருமையான இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். மலையேறும் பயிற்சி என்று நடைமுறையில் இருக்கிறது. இந்த மலையேறும் பயிற்சி என்பது நடைமுறையில் இருக்கிறது. அந்த காலத்திலேயே நமது கடவுள்கள் எல்லாத்தையுமே மலை மேலே கொண்டு வச்சுட்டான். 7 மலை கடந்து 6 மலை கடந்து மலை உச்சியில் காலையில் 4 மணிக்கு மலை மேலே ஏறணும். இன்னைக்கு மலையேற்றும் பயிற்சி என்று சொல்லுகிறோம். 4 மணிக்கு மலை ஏறி போய் இளசூட்டில் அந்த பாறையில் உடம்புல தண்ணியை தெளித்து உருண்டம்னு வையுங்க. உடம்பை தன்னைத்தானே மஜாஜி செய்து கொள்கிறது. இளம் சூட்டில் சூரியன் மலை மேல தன்னைத்தானே மஜாஜி தான் அங்க பிரச்சனை சொன்னான். மலை மேல ஏறிட்டு மேல போக போக நுரையீரல் விடிவடைந்து ஆக்சிஜன் அதிகமாக உள்ளே சென்று உடனுக்குடனே கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது. மேலே போனோடனே பெசுவாங்க, மூச்சை இழுத்து விடுவோம். 4 மணிக்கு அந்த பயிற்சியை கொடுத்தா 4 மணிக்கு கோயிலுக்கு போக சொன்னான். எவ்வளவு தத்துவங்கள் பாருங்கள். இதில் எவ்வளவு ஆரோக்கியத்தன்மை அடைந்திருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அங்க பிரஷ்னம் என்பது மதச்சடங்கல்ல. உங்கள் உடம்பை நீங்களே மஜாஜி செய்து கொண்டீர்கள். இளம் சூட்டில் அந்த பாறையில் நீங்கள் உருடும் பொழுது உங்களை நீங்களே மஜாஜி செய்து கொள்ள உடம்பை. அதுதான் அங்க பிரஷ்னம் என்று சொன்னான். எவ்வளவு தத்துவங்கள் அடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலுமே ஆன்மீகம் கலந்த, ஆரோக்கியம் கலந்த ஆன்மீகம் தான் நமது சடங்குகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று சொன்னான். இன்னும் அக்குப்பஞ்சர் முறை பாதத்தில் எல்லா நரம்பு நாடி நரங்களும்
முடிவு இருக்கிறது. இங்கே பாதத்தை அமுக்கும் பொழுது தலையில் இருக்கிற நாடி நரம்புகளை, உடம்பில் இருக்கிற நாடி நரம்புகளை 72,000 நாடிகளை சுண்டி இழுக்கிறது என்பதை அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர் என்று சொல்லுகிறோம். அந்த முறையை இன்று கையாளுகிறோமா இல்லையா? இதைத்தானே காலியில் மிதியடி இல்லாமல் நடக்க சொன்னார்கள். கல்லும் முள்ளுமாக இருந்த காலம் அன்று ரோடு சுத்தமாக இருந்தது. சாலைகள் கல்லும் முள்ளுமாக இருக்கும், ஆனால் சுத்தமாக இருக்கும். ஆகவே அதில் நடக்க சொன்னார்கள். வெண்காலோடு நடங்கள் என்றார்கள். இன்னைக்கு கூழாங்கற்களை வரிசையாக ரோடு போட்டு நடந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே அமுக்கப்படுவதற்காக வீட்டிலே கூழாங்கல்லும் இயற்கை மருத்துவ முறை என்று சொல்லி கூழாங்கல்களை அடுக்கி அதுமேல் நடக்க சொல்கிறார்கள். இயற்கையாக அன்று சடங்காக மாற்றியிருந்தார்கள். ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு செயலும் உடல் ஆரோக்கியமாக மையமாக வைத்து செய்ததுதான். இந்த யோகாசனம் எல்லா மத சடங்குகளிலும் வழிபாட்டிலும் கலந்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் புரிந்து செயல்படுங்கள். மனித நேயத்தோடு வாழ்ந்து பழகுங்கள். உங்கள் இல்லத்தை கோயிலாக்குங்கள். குடும்ப உறுப்பினர்கள், சுற்றத்தார்கள், உங்கள் தெருவில் இருப்பவர்கள், உங்கள் ஊரில் இருப்பவர்கள், உங்கள் நாட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே தெய்வீக சுரூபம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் முறையாக பயிற்சி செய்யுங்கள். யோகாசனத்தை வாழ்நாள் முழுவதும் கை கொள்ளுங்கள். மருந்தில்லா மருத்துவமே நமது யோகாசனம். வாழ்க்கை தத்துவமே நமது யோகாசனம். வாழ்வியல் முறை, நடைமுறை பயிற்சியே நமது யோகாசனம். யோகாசனம் செய்து கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்திகள் கூடும். நோயே வராது. வந்த நோயை போக்கும். பயிற்சி செய்து முயற்சி செய்து பாருங்கள். முடியாதே இல்லை. அரை மணி நேரம் நமது உடம்புக்காக காலத்தை ஒதுக்குங்கள். காலம் விரயம் என்று நினைக்காதீர்கள். இந்த உடம்பை, இந்த மனதை நீங்கள் தியாகம் செய்து பணம் ஈட்டுகிறீர்கள், பொருள் ஈட்டுகிறீர்கள். 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் கடுமையாக இந்த உடம்பை வருத்தி, மனதை உறுத்தி, பொருள் ஈட்டலில் இயங்கி கடைசியில் இந்த உடம்பை காப்பாற்றுவதற்கு அந்த பொருளை நீங்கள் செலவழிக்கிறீர்கள் மருத்துவமனைக்கு. ஆகவே உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள, உங்கள் மனதை நீங்கள் பக்குவமாக வைத்துக் கொள்ள, உங்கள் வாழ்வியல் தத்துவங்களை வளர்த்துக் கொள்ள யோகாசனம் தெய்வீக பயிற்சி. யோகாசனம் இந்த வாழ்வியல் தத்துவங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உடற்கூறு விஞ்ஞான கலையே யோகாசனம். உடற்கூறு தத்துவமே யோகாசனம். மன தத்துவ பயிற்சியே யோகாசனம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாதாரண உடற்பயிற்சி அல்ல யோகாசனம். மனதோடு சேர்ந்து, வாழ்வியலோடு சேர்ந்து உங்கள் வாழ்வை சீராக அமைக்கும் தெய்வீக கலை இந்த யோகாசனத்தை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது. சில ஆசனங்கள், நின்றாசனம், அமர்ந்த நிலை ஆசனங்கள், படுத்த நிலை ஆசனங்களை செய்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அனைத்து மக்களும் இந்த யோகாசன தினத்தில் வாழ்த்துகிறேன். அனைத்து மக்களும் தெய்வீகத்தன்மை பெறுவதற்கு இந்த யோகாசனத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அனைத்து மக்களும் இந்த பூமியை சொர்க்க பூமியாக்குவோம். இந்த பூமியை இறை வாழும் வீடாக மாற்றுவோம். இந்த பூமிதான் சொர்க்க பூமி, யோக பூமி. இந்த யோக பூமிக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து இந்த உலகத்தை தெய்வீகத்தன்மையாக மாற்றி, இந்த உலகத்தை அன்புமயமாக மாற்றி, இந்த உலகத்தை அறிவிப்பூர்வமாக மாற்றி, யோக வாழ்வே சிறந்த வாழ்வு. எனது யோகா, எனது வாழ்க்கை,
நமது யோகா நமது வாழ்க்கை என்று மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் இன்று இந்திய அரசாங்கம் மை யோகா மை லைஃப் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் 6 மணி நேரம் தினமும் வீட்டில் தியானம் செய்யுங்கள், மூச்சு பயிற்சி செய்யுங்கள், யோகாசனம் செய்யுங்கள். அனைவருக்கும் யோக தின வாழ்த்துக்கள். ஹரி ஓம் தட்சத்.